இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். என்னடா சொல்லுங்க? போன் பண்ண எடுக்க மாட்டா? என்னடா சைலண்டா இருக்க? வட்டி பணம் எங்க? தந்துடுறேன் சார். தந்துடுறியா? எப்போ கொடுப்ப? இன்னைக்கு ஈவினிங்குள்ள பணம் வரலன்னு வையி, உன் கடைக்கு என் பசங்களை அனுப்பிடுவேன். என்ன, உன் ஃபேமிலி பக்கத்தில் இருக்காங்களா? அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால சிரிச்ச மாதிரி பேசுறியா? ஆமா. நீ மட்டும் பணம் கொடுக்காம இரு, உன் வீட்டுக்கே வந்து கலாட்டா பண்ணுவேன். அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். கேசவா, போன்ல யாரு? ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? இல்ல, நீ அப்படி பம்பி பம்பி பேசிட்டு இருந்தியே, அதான் கேட்டேன். இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. காலேஜ் ஃப்ரெண்டு, கொஞ்சம் காசு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான், அதான். சரி, நீ இன்னும் கடைக்கு போலியா? கிளம்பணும். கிளம்பணுமா? டைம் என்னாச்சுன்னு பாத்தியா? 9 மணி மேல ஆகுது. எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் வீட்ல இருக்கேன். நீ இவ்ளோ லேட்டா கடைக்கு போனா எப்படி சொல்லு? பசங்களாம் வந்திருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. நானும் கிளம்பிடுவேன். இருந்தாலும் நீ பாத்துக்கணும்ல. குளிச்சிட்டு கிளம்புறேன். சரி, சீக்கிரம் கிளம்பு. இவன் கடைக்கு போறானா இல்லையா? வியாபாரம் நடக்குதா இல்லையா? ஒன்னும் புரியலையே. கொஞ்ச நாளாவே இவன் ஒரு மாதிரியா இருக்கான். என்னன்னு பாக்கணும். என்னக்கா இப்ப வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? வாமா. எங்கம்மா எங்கம்மா போன இவ்வளவு நேரம்? என்னது? அக்கா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போச்சா? ரேவதி, ரேவதி, ஏன் இப்படி பண்ண போன? எனக்காக தானே வாழ்றேன்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டியா? சொல்லு ரேவதி, சொல்லுடி, சொல்லு. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி. என்னை விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டல? அம்மா, பூ வாங்க வர்றவங்க எல்லாம் அக்காவை தப்பா பேசுறாங்க. ஊரு ஜனம் 1000 பேசுவாங்கடா. அதுக்காக உசுறு விட்டுருவாளா? அவ என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போவாளா? சாவறதுதான் சரியா? சொல்லு. அப்படின்னா சொல்லு. எல்லாரும் சேர்ந்தே போவா ரேவதி. அம்மா, முருகன் என்ன சொல்றான்னு தெரியுமா? நீ சரின்னு சொன்னா அக்காவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். முருகனை மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாதுன்னு நீங்களே சொல்லுவீங்கல்ல. கல்யாணம் பண்ணி வச்சா பத்திரமா பாத்துப்பான். அக்காவுக்கும் சம்மதம் தான், அப்புறம் எதுக்குமா யோசிக்கிற? தம்பி, நீ இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு நீ நிறைய உதவி செஞ்சிருக்க. கடவுள் மாதிரி என் பொண்ணு உசுர காப்பாத்திருக்க. உன்னை விட நல்ல பையனை என்னால தேட முடியாதுப்பா. இங்க பாருப்பா, எனக்கு பரிபூரண சம்மதம். என் பொண்ண உனக்கு கொடுக்கறேன். அப்புறம் என்ன, இன்னைக்கே நல்ல முகூர்த்தம் தான்.
இப்பயே தாலி கட்ட வச்சிடலாம். ஏய், நான் விளையாட்டுக்கு சொன்னப்பா. ஆ? ஆ. ஆ. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்பா? புரியுதா? நம்ம துளசிக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே தாத்தா வந்துட்டாரு. நம்ம முருகனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்ப்பா. பாவம், எத்தனை நாளைக்கு தான் அவனும் ஒத்தையாவே இருப்பான். அவனுக்கும் ஒரு துணை வேணும்ல. என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வரல? ஏன் அப்பத்தா? வயசானா புத்தி வளரும்னு சொல்லுவாங்க. நீ என்ன இப்படி புத்தி இல்லாம பேசிட்டு இருக்க? ஏய், யாருக்குடா புத்தி இல்ல? என்னன்னா அப்பத்தா, இங்க மாசம் மாசம் கை நிறைய சம்பளம் வாங்குறவனுக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறான். இதுல தண்ட சோறு திங்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையாம். ஆமா, என்னன்னு சொல்லி பொண்ணு கேப்பீங்க? இந்த மாதிரி இந்த வீட்டுல இத்தனை வருஷமா தண்ட சோறு தின்னுட்டு இருக்கான், அவன மாதிரியே உங்க பொண்ணுக்கும் நாங்க தண்ட சோறு போடுறோம், பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேப்பீங்களா? என்னடா ஆ? ரகு, என்னடா பேசுற? ஆ, இல்லப்பா, பாட்டி சொல்றது எப்படிப்பா சரியா வரும்? சரியா வரும். ஏன் சரியா வராது? நீ கல்யாணம் பண்ணும்போது என்ன லட்ச லட்சமா சம்பாரிச்சு வச்சுக்கிட்ட கல்யாணம் பண்ண? ஆ. கவிதாவை பொண்ணு பார்க்க போகும்போது நீ என்ன வேலையில இருந்த? உன் சம்பளம் எவ்வளவு? நல்லா கேளுங்க மாமா. முருகன் தண்டச்சோறு இல்ல, அவன் உழைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் தான் வாங்குற சம்பளம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பைசா செலவு இல்லாம உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். அவனை தப்பா பேசுறதுக்கு இந்த வீட்ல யாருக்கும் தகுதி இல்ல, புரியுதா? அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. முருகன் இந்த வீட்டோட மூத்த புள்ள. அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. ம். நம்ம துளசியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆ. அப்பா,